முதல் போல் டெசர் மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். திருவையாறு டேக்கிங் ஆன் நியூ டே பாய்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க நியூ டே பாய்ஸ். 4 ஓவர் மேட்ச், 4 பவுலர், ஒரு காமன் பவர் பிளே. ஓப்பனிங் வருஷம் நான் தினேஷ் டெக்கில். போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான். டெல்டா சிசிக்கு ஆப்போசிட்டாக செம்ம ஓவர் போட்டு கொடுத்தாரு, செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஓப்பனிங் பவுலர் லெஃப்டாக வந்திருக்காங்க கீர்த்தி. முதல் பால் ரன்ஸாக மாதிரி இருக்கா, கரெக்டாக பிடிச்சிருக்கலாம். பிடிச்சாரு, எப்படியோ தடுத்து பிடிச்சிட்டாரு. கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட ஓடி இருப்பாங்க ஒரு ரன்னை. டாட் பால். செகண்ட் பால் கேட்சா கேரி ஆகலை, அடித்து பார்த்தாங்க. பந்து போட்டு அந்த இடத்துக்கு டக்குன்னு ஓட முடியல. ஃபுல்லராக உள்ளே போட்டார். இதே மாதிரி உள்ளே வந்த பந்து தான் போன மேட்ச்சில் முதல்ல வெளில போச்சு. 6 ஓட்டம் அங்கே. டாஸ் பால் நின்று பேட்டை விட்டு பார்த்தாரு. ஃபுல் டைமிங் இல்லை, அதனால கைக்கு போயிருக்கு. அரவிந்த் கேட்ச் எடுக்க. இந்த பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் இன்னைக்கு நம்ம பார்த்ததில் தினேஷ் ஆட்டம் இருந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் திருச்சி விஜய் கபூர் வித்து கொடுத்து போட்டார். துரத்தி பேட்டை விட்டார் பேட்ஸ்மேன். பேக் ஃபுட் மூவ்மெண்ட் வேறு இருக்குது. உள்ளே போடப்பட்ட பந்து மீண்டும் அதே ஃபுல்லர் பால். வேடிக்கை பார்க்க வச்சுருக்காங்க. இன்னைக்கு டேல முதல் 6 எனக்கு தெரிஞ்சு டிவிகே பேட்லேருந்து. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஒரு முடிஞ்சு வச்சு ஸ்கோர் 12 ஆடி இருக்காங்க. சைக்கிள் லெஃப்டி பேட்ஸ்மேன் விஜய், செகண்ட் நியூ போலர் தேவா. இன்சைட் சர்க்கிள்குள்ளே ஸ்டாப் பண்ணாங்க. செகண்ட் பால் விஜய்க்கு ஷாட். ரெண்டாவது பெரிய ஷாட் இன்னைக்கு. ஆப்போசிட் விண்டு, அதெல்லாம் தாண்டி அடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். பேட் சேஞ்சு ஓவர் த விக்கெட், அதுவும் உள்ளே போட்டிருக்காங்க. ஆள் வச்சு போட்டிருக்காங்க. பெட்டர் பால் வச்ச ஃபீல்டிங்க்கு. 3 more remaining. பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணி ஆடலை, பவரை போட பார்த்தாரு. அவர் இருந்த பொசிஷன்லேருந்து எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. நல்ல ஃபுல்லராக கிரீஸ் போட்டார். 2 more. ஜஸ்ட் கிளியர் பண்ணிடுச்சு. லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் உடச்சி ஏற்றிட்டாங்க. ஃபீல்டர் இன்ஸ்டடாக இருந்தாலுமே அவ்வளோ டாலான ஃபீல்டருங்க கிடையாது. அங்கேருந்து அஜய். போன பால் வைடு, ரீபால் பால். 1 more remaining ஓவரில். செகண்ட் டைம் அங்கே வச்ச ஃபீல்டர் பக்கம் போயிருக்கு. சிங்கிள். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 28 ஆடி இருக்காங்க. இந்த ஒரு பத்துக்கு அஜய் வந்திருக்காங்க. சைக்கிளில் விஜய் இருக்காங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன். பாடியை ஒட்டி போட வாய்ப்புகள் அதிகம். அது விண்டு ரைட் பேட்ஸ்மேனுக்கு இந்த எண்டில் ஆஃப் சைட்லேருந்து ஆன் சைடுக்கு லெக் சைடுக்கு போயிட்டுருக்கு. ஸோ விலக்கி போட பார்ப்பாங்க நிறைய பால். வைட் யாருக்கான முயற்சி இருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் பால் ஃபாஸ்டான புல் ஷாட் போயிட்டாரு. பால் லைனுக்குள்ளே பந்து டாட் பால். 1 bounce ஸ்டார்ட்டுக்கு அப்புறமா தேர்ட் பால். நல்ல யாருக்கார் பின் பாயிண்ட் யாருக்கார் ஸ்டாப்பு அடிச்சிருங்க. இப்பயே பிடிச்சிருங்க, இப்போ பிடிச்சாதான் உண்டு. லெஃப்டி பேட்ஸ்மேன் ஆட்டம் இருந்து வெளியே. அவங்க எதிர்பார்த்தது விஜயோட விக்கெட்டுக்கு, ஆனால் விக்கெட் கிடச்சிருக்கு எப்படியோ. ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கோபால். கவர்ஸ் ஓப்பன், பட் கவர்ஸில் இவர் அடிப்பார். வர விட்டானார், பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தாரு. ஸ்கொயரில் சிங்கிள். மீண்டும் ஸ்லோவர் ஆஃப் கட்டர். எஸ், ஒருத்தர் அவர் பின்னாடி இருந்தார். பாலாகிட்ட விட்டுருக்கலாம். ஓடி எடுக்கப்பட்ட 2. இப்போ மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. 32 ஸ்கோரு. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் ஒருத்துக்கு பாலாக வந்திருக்காங்க. விண்டு கவர்ஸ்க்கு போயிட்டுருக்கு. நல்ல இடத்துல போட்டார். நல்ல கேட்சாக பிடிச்சாங்க, பிடிச்சிட்டாங்க. போன ஓவரோட இறுதி பந்து ஆக்சுவலாக பட்டுச்சா பல்லையான்னு தெரில. ஒரு கேட்ச் டாப் மாதிரி இருந்துச்சு. அஸ்வின் தான் விட்டார். விட்ட கேட்ச் கோலிக்கு. இப்போ கோபால் அவரோட விக்கெட்டை பிடிச்சாங்க. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் முகேஷ். 5 பால் பாக்கி இருக்குது. நேராக உள்ளே போட்டார். நல்ல பந்து. அந்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்துட்டாங்க. விஜய் ஸ்ட்ரைக்கு வந்துட்டாங்க. இப்போ தேர்ட் ஒன் குத்தி போட்டார். ஃபுல் ஷாட்.
ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். அங்கே லூயிஸ் கைக்கு போயிருக்கு. ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் கண்டிப்பாக வெளியே போச்சுன்னு எதிர்பார்த்தப்ப ஆக்சுவலாக விண்டு உங்களுக்கு நான் முதலே சொன்னேன் ஃபைன் லெக்லேருந்து உங்களுக்கு கவர்ஸ்க்கு போயிட்டுருக்கு. கவர்ஸ் அவர் பெருசாக அடித்து நான் பார்த்தது கிடையாது. அவரோட பேட்ஸ்விங் மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்கொயர் லெக் பக்கம் கண்ட்ரி பக்கம் லாங்கான் மேலே இருக்கும். நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் எழில் யார்க்கருக்கான முயற்சி. மீண்டும் லூயிஸே வராரு. வேணாம் 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 பத்தட்டா வேணாம். கண்டிப்பாக 2 டீப்புக்கு எப்பாச்சு போச்சோ அது கண்டிப்பாக 2. நேராக உள்ள போட்டார். ஆஹா அடிக்க முடியலை. நான் ஸ்ட்ரைக்கர் பேட்டில் பட்டுச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 1. முக்கியமான ஒரு பந்து பாக்கி இருக்குது. டார்கெட் டிசைடிங் பந்துக்கு ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு முகேஷ். இந்த முக்கிய பந்து லொட்டாஸ் பால். கவர்ஸில் ரெடியாக இருக்கணும். இவர் கவர்ஸில் அடிக்கக்கூடிய ஆள். அவருக்கு தான் விண்டு ஃபேவர். அதிகபட்சம் 2 தான் இருக்கும். 2 ரன் மட்டுமே. இங்கே விக்கெட் பேசிஸ் மேட்ரு கிடையாது. முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. டார்கெட் 39 ரன்னு. சேசிங்காக அரவிந்த் ஸ்ட்ரைக்கில். ஓப்பனிங் போலர் சக்தி. அதிவேக பந்து வீச்சாளர். கேட்ச் என்ற கால் பட் கேப்பில் போயிருக்கு. கவியை விட்டு விலகி போயிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 1 2 மாற்றிட்டாரு. செகண்ட் 1. ஐயோ அங்கே மீண்டும் மேலப்பட்டு போயிருக்கு. விஜய் மேலப்பட்டு போயிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2. மூணாவது பால். ஃபாஸ்டான பேட்ஸ்விங். அதை விட வேகமாக இருந்துச்சு பந்து. ஆங்கிளை வேற மாற்றிட்டாரு. ஒரு ஓட்டம் மட்டுமே. அஸ்வின் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. லாஸ்ட் மோர். அஸ்வின் பிடிக்கிற முதல் பந்து கரெக்டாக பேட்டோட ஆர்க்குக்கு வந்துச்சு. எக்ஸலண்ட் 6 அங்கே. இந்த மாதிரி ஷாட் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க அஸ்வின் பேட்லேருந்து. 1 more remaining. அந்த காமன் பவர் பிளே ஓவர் விக்கெட்டோட முடியுதுன்னு சொல்லலாம். அடுத்த பந்து ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு. எண்ட் ஆஃப் காமன் பவர் பிளே ஒரு ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் 11. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பாலர் கவி. மிட் ஆஃப் உள்ள லாங்கான் வெளியே. லெஃப்டாக திரும்பி பார்த்தாரு. துரத்தி பாடியில் போட்டிருக்காங்க. க்ளோஸ் டு பாடி. ஃபுல்லராக போட பார்த்தாரு. காலில் இறங்க பார்த்துச்சு வந்து தட்டி விட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கும். கலெக்ட் பண்ணி அடிக்க முடியல. கன்ஃபார்ம் 2 இது. ஒர்க் பண்ண பார்த்தாரு. பாடியில் பட்டிருக்கு. 4th 1. லெஃப்டாக திரும்பி ஒரு நல்ல கனெக்ட். லைட்டாக விண்டு அங்கிட்டு தான் இருக்குது. அங்கிட்டே அடிச்சிருக்காரு. அங்கே தான் அவங்க டீம் இருக்காங்க. போன பால் இது ரீபந்த பால். லாஸ்ட் மூவ் தரையோட ஓட்டி விட்டாருங்க. சேஃபாக சைக்கை வச்சுக்கிறது பெட்ரு. ரன் அவுட் நிறைய பார்க்க முடிஞ்சு. இப்போ பார்க்க விடலை. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஓடி இருக்காருன்னு சொல்லலாம். இங்கே அரவிந்த். 1 more remaining. ஆஹா பிடிக்க வாய்ப்பெல்லாம் போச்சு. கேப்பில் போயிட்டு இருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லெஃப்டி விஜய் ஸ்டாப் பண்ண. ஓடி எடுக்கப்பட்ட 3. ஓவர் முடியுது. கடைசி 2 பந்தாக பார்த்தீங்கன்னா ஒயிடோட சேர்த்து 6 வந்துருக்கு. 6 ரன் ஓடி இருக்காங்க. 12 பால் பாக்கி இருக்குது. 14 தேவை. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 25 ஆடி இருக்காங்க. லெஃப்டாக மீண்டும் தேர்ட் ஓவர் அவர்கிட்ட தான் போகிறாங்க. ஹரீஷ் மணி. முதல் பால் பிடிச்சிட்டாருங்க. முதல் பால் விக்கெட்டு. எந்த விக்கெட்டுக்கு தூண்டில் போட்டாங்களோ அந்த அரவிந்தோட விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபுல் ஸ்டெச் போட்டு அந்த கேட்ச் எடுக்கணும். எடுத்து கொடுத்து முதல் பால் விக்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாலா. லோகேஷ். 11 பால் பாக்கி இருக்குது. 13 தேவை. செகண்ட் 1. சரியா டைம் பண்ண முடியல. டாஸ் பால். சிங்கிள். லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. மனோஜ் ஆன் ஸ்ட்ரைக். ரிவர்ஸ் கூப்புக்கான முயற்சி. க்ளோஸ் ஷூ. ஆஹா மிஸ் பண்ண. ஓடி எடுக்கிறாங்க. லெஃப்டி ஸ்ட்ரைக்கு வந்துட்டாரு. டாட் பால் ப்ரெஷியஸ் டாட் பால். இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் 8க்கு 11 வித் இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக பேட் விட்டு பார்த்தாரு. இங்கே ஒருத்தர் கிளியர் பண்ண பவுண்டரிக்கான எய்ம் இருந்துச்சு. முக்கியமான ஒரு பந்து பாக்கி இருக்குது. ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணணும். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இல்லை பெரிய ஷாட்டுக்கு போக பார்த்துருக்காங்க. கையில் அடிச்சுட்டு ஓட பார்த்துருக்காங்க. அடிச்சாருங்க. பால்ச்சின்னு அடிச்சாருங்க.
ஒரு அக்ரெசிவ் செலிப்ரேஷனோட போக மணி மேட்ச் ஓவர் போட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஹரிஷ் மணி 3 ஓவர் முடிச்சிருக்கு. ஸ்கோர் 28 ஆடி இருக்காங்க திருவையாறு. லாஸ்ட் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு மீண்டும் தினேஷ் வந்திருக்காரு. 6க்கு 10 டிஃபெண்ட் பண்ண ஒரு பவுலர் 6க்கு 11 டிஃபெண்ட் பண்ணும். இப்போ ஆஃப் சைடில் விண்டு க்ளோஸ் டு பாடி தாங்க நிறையா போடுறாரு. 2 அதை தாண்டி விட்டுறாதீங்க, அப்போதான் ப்ரெஷராக இருக்கும். ஓடி எடுக்கப்பட்ட 2 தான். செகண்ட் பால் 5க்கு 9. ஏகப்பட்ட ஸ்கூப் ட்ரை பண்ணிட்டாருங்க. ரேம்பாக போதான் பார்த்தாரு, படலை பேட்டில் பட்ட விடலை. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போட்டுருக்காருன்னு சொல்லலாம். தினேஷ் ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஜய் இருக்க போகிறாங்க. ஃபஸ்ட் இப்போ டீப்பில் வச்சுட்டாங்க. 4க்கு 8 அப்படின்னு சொல்லும் போது கவர்ஸில் கண்டிப்பாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஆல் 2 பேரை ஏற்றி வச்சு போட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. 3க்கு 6 தேவை. சூப்பர் ஆஃப் கட்டார். பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் கண்டிப்பாக உள்ளே வந்துருச்சு. பந்து சாமா பந்து போட்டிருக்காரு. லாஸ்ட் 2 more க்ளோஸ் டு ஸ்டம்ப் போட்டாருங்க. 6க்கான இடம் விடாமல் போட்டிருக்காங்க. இன்சைட் அவுட்டுக்கும் தரையோட தான் போயிருக்கு. ஃப்ளாட்டான தூரம் வர எவ்வளோ எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க. ஸ்டிக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். போன பால் ஓடி எடுக்கப்பட்ட 2 + ரன் அவுட்டை பார்த்தோம். ஸோ லாஸ்ட் பாலுக்கு மேட்ச் போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் விக்கி வந்திருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் மேட்ச் ஒரு பாலுக்கு 4 தேவை. கட் எடுத்து போயிருக்கு. பவுண்டரி போயிடுச்சுங்க. மேட்சை வின் பண்ணியிருக்காங்க திருவையாறு. வந்த மேட்ச் அங்க சரியான வெற்றி வந்த லெஃப்டி பேட்ஸ்மேன் ஒரு நல்ல டீமுக்கு ஆப்போசிட்டா லாஸ்ட் பால்ல கொண்டு போய் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 6க்கு 10 டிஃபெண்ட் பண்ணாரு. 6க்கு 11 டிஃபெண்ட் பண்ணும் போது விக்கெட்டை விட்டு அக்ரெசிவ் செலிப்ரேஷனோட வெளில போறாங்க. முதல் டேவோட இறுதி பந்து ரொம்ப பிரஷரான பந்துன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தட் யங் டீம் திருவையாறு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. முதல் டீமா குவார்டர் என்டர் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டர் ஃபைனலோட மேன் ஆஃப் த மேட்ச் அஜய் 4 ரன்ல போட்டு கொடுத்தாரு அண்டர் பிரஷர்ல. லாஸ்ட் பால் கேம் சேஞ்சர் லெஃப்டி பேட்ஸ்மேன் விக்கி அண்டர் பிரஷர்ல ஒரு 4 பதிவு பண்ணி கொடுத்து குவார்டர் ஜெயிக்க வச்சாரு. டீம் நியூ டே சிசி குவார்டர் ஃபைனலில் விட்டாங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் பால் வரைக்கும் அந்த மேட்ச் போச்சு. க்ளோஸான மேட்ச்.